முகலாய பேரரசின் மிகச் சிறந்த பேரரசர்களில் ஒருவராக விளங்கியவர் அக்பர் மகான். 1542ஆம் ஆண்டு ராஜஸ்தானில் பிறந்த அக்பர், தனது 13 வயதிலேயே இந்தியாவின் பேரரசராக முடிசூட்டப்பட்டார். இளமையிலேயே ஆட்சி பொறுப்பேற்றாலும், புத்திசாலித்தனமான ஆலோசகர்கள் மற்றும் உறுதியான மனப்பாங்கால் அவர் தனது பேரரசை வலுப்படுத்தினார். பானிபட் இரண்டாம் போர் மூலம் முகலாய ஆட்சி இந்தியாவில் உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டது. அக்பர் ஒரு சிறந்த போர்வீரர் மட்டுமல்ல, திறமையான நிர்வாகியும் ஆவார். வரி முறை, நில அளவீடு, நிர்வாக பிரிவுகள் ஆகியவற்றில் பல மாற்றங்களை கொண்டு வந்தார். மத சகிப்புத்தன்மை அக்பரின் மிகப்பெரிய சிறப்பாகும். இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவர், ஜெயின் என அனைத்து மதங்களுக்கும் சம உரிமை வழங்கினார். தீனிலாஹி என்ற புதிய சிந்தனை மூலம் மத ஒற்றுமையை ஊக்குவித்தார். கலை, இலக்கியம், இசை ஆகியவற்றில் பெரும் ஆர்வம் கொண்ட அக்பர், அவரது அரண்மனையில் நவரத்தினங்கள் எனப்படும் 9 அறிஞர்கள் இருந்தனர். 1605ஆம் ஆண்டு அக்பர் மரணமடைந்தாலும், அவரது ஆட்சி இந்திய வரலாற்றில் சமாதானம், ஒற்றுமை மற்றும் நியாயத்தின் அடையாளமாக என்றும் நினைவுகூரப்படுகிறது.